ஓம் சாந்தி. 5/5/2024 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ்ட் டேட் 15/11/99 மதுபன். முரளியின் தலைப்பு: தந்தைக்கு சமமாகுவதற்கான சகஜமான முயற்சி, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவர் ஆகுங்கள். இன்று பாப்தாதா தன்னுடைய புனித அன்னப்பறவைகளின் கூட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் புனித அன்னப்பறவைகள். சதா மனதில் ஞான ரத்தினங்களின் சிந்தனை செய்து கொண்டே இருக்கிறீர்கள். அன்னப்பறவைகளின் வேலையே வீண் கற்களை விட்டுவிடுவது மற்றும் ஞான ரத்தினங்களின் சிந்தனை செய்வதாகும். ஒவ்வொரு ரத்தினமும் எவ்வளவு விலைமதிக்க முடியாததாக இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையும் ஞான ரத்தினங்களின் சுரங்கமாகி இருக்கிறீர்கள். ஞான ரத்தினங்களின் கஜானாவினால் சதா நிரம்பியவராக இருக்கிறீர்கள். முதல் பேராகிராஃப்லேயே பாப்தாதா எந்த சீட்ல அமர்ந்து சுயமரியாதையில் இருந்து இந்த முரளியை கேட்கணும் அப்படின்னு செட் பண்ணிட்டார். இன்று பாப்தாதா குழந்தைகளிடம் ஒரு விசேஷமான விஷயத்தை சோதித்துக் கொண்டிருந்தார். அது என்ன? ஞானம் மற்றும் யோகத்தின் சகஜ தாரணைக்கான சகஜ சாதனம் பாபா மற்றும் தாதாவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவராகி நடப்பது. அதாவது ஞான யோகத்தினுடைய சகஜ தாரணைக்காக சகஜ சாதனம் பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். அது என்ன? சிவபாபா மற்றும் பிரம்மா பாபாவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவராகி நடப்பது. இருவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவராகி நம்ம நடந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. சகஜமாக தாரணை செய்ய முடியும். ஆகையால இது சகஜ சாதனம் அப்படின்றார். அதாவது தந்தைக்கும் ஆசிரியருக்கும் மற்றும் சத்குருவிற்கும் கீழ்ப்படிந்தவராகி இருப்பது. 3 ரூபங்களிலும் கீழ்ப்படிந்தவராக ஆகுவது என்றால் சகஜ முயற்சியாளர் ஆகுவதாகும். ஏனென்றால் 3 ரூபங்களிலும் குழந்தைகளுக்கு கட்டளைகள் கிடைத்திருக்கிறது. அமிர்த வேளையிலிருந்து இரவு வரை ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு காரியத்திற்காகவும் கட்டளை கிடைத்திருக்கிறது. அந்த கட்டளைப்படி நடந்து கொண்டே இருந்தால் எந்த விதமான உழைப்பு அல்லது கஷ்டம் அனுபவம் ஆகாது. ஒவ்வொரு நேரத்திலும், அதாவது மனதின் சங்கல்பம், வார்த்தை மற்றும் கர்மம், இந்த 3ற்கும் கட்டளைகள் தெளிவாக கிடைத்திருக்கிறது. இதை செய்யலாமா வேண்டாமா என்று யோசிப்பதற்கான அவசியமே இல்லை. இது சரியா அல்லது தவறா என்று யோசிப்பதற்கு கூட உழைக்க தேவையில்லை. அந்த அளவிற்கு பாபா தெளிவா நமக்கு எல்லா விஷயங்களையும் கட்டளைகளையும் புரிய வச்சிருக்கிறார். எந்தெந்த நேரத்துல எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், மனநிலை எப்படி இருக்கணும், வார்த்தைகள் எப்படி இருக்கணும், கர்மம் எப்படி இருக்கணும், எல்லாமே தெளிவா இருக்கு. ஆகையால நம்ம முன்னாடி ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்கே அந்த சூழ்நிலையில எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சிடும். இது செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்றது புரிஞ்சிடும். செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, யோசிப்பதற்கும் அவசியம் இல்லை அப்படின்றார். பரமாத்மா கட்டளை சதா உயர்ந்ததாகவே இருக்கிறது. ஸோ கண்ணை மூடிட்டு கட்டளைப்படி நடக்கலாம். பாபா என்னென்ன கொடுத்திருக்கிறாரோ சுப்ரீம் கட்டளைகள், ஒவ்வொரு கட்டளையும் மிக உயர்ந்ததாகவே இருக்கு. அந்த கட்டளையின்படி நீங்க நடந்தீங்கன்னா கண்டிப்பா உயர்ந்தவர்களாகவே ஆயிடுவீங்க அப்படின்றார். ஆக குமாரர்கள் யாரெல்லாம் வந்திருக்கிறீர்களோ இது நல்ல குழுவாக இருக்கிறது. ஆக ஒவ்வொருவரும் தந்தையினுடையவர் ஆனதும் தந்தைக்கு உறுதிமொழி கொடுத்து விட்டீர்களா? எப்போது தந்தையினுடையவராக ஆகிவிட்டீர்களோ அப்போது முதலில் எந்த உறுதிமொழி செய்தீர்கள்? பாபா, உடல் மனம் பணம் என்னவெல்லாம் இருக்கிறதோ, அதாவது குமாரர்களிடம் பணம் அதிகமாக இருக்காது, இருந்தாலும் கூட என்ன இருக்கிறதோ
அவை அனைத்தும் உங்களுடையது என்று உறுதிமொழி கொடுத்திருக்கிறீர்களா? உடலும் மனமும் செல்வமும் சம்பந்தமும் அனைத்தும் உங்களுடையது என்று இந்த உறுதிமொழி செய்திருக்கிறீர்களா? எப்போது உடல் மனம் பணம் அனைத்தும் உங்களுடையது, சம்பந்தமும் உங்களுடையதுதான் என்று ஆகிவிட்டதோ, அப்போது என்னுடையது என்று வேறு என்ன இருக்கிறது? பிறகு கொஞ்சம் என்னுடையது என்ற பற்று இருக்கிறதா? நீங்க குமாரர்கள் தானே, என்னுடையது அப்படின்னு உங்களுக்கு பெருசா என்ன இருக்க போகுது அப்படின்றார். என்ன இருக்க போகிறது? உடல் மனம் பணம் மனிதர்கள் என அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்து விட்டீர்கள். அடுத்தது பாபா இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து, இல்லறத்தில் இருப்பவர்கள் ஒப்படைத்து விட்டீர்களா? மதுபனை சேர்ந்தவர்கள் ஒப்படைத்து விட்டீர்களா? பக்காதானே? எப்போது மனமும் தந்தையினுடையதாக ஆகிவிட்டதோ அப்போது என்னுடைய மனம் என்பதும் இல்லைதானே? அதாவது எந்த அர்த்தத்துல பாபா சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, குமார்ஸ் அப்படின்னா பெருசா பற்று இருக்காது. அதாவது என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம் அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள் அப்படிலாம் இருந்தால் பற்று அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் குமாரர்கள், அதர் குமாரர்கள் இல்லை. ஆகையால் ஆஸ்தி, வீடு, சம்பந்தம் அப்படின்னு பெருசாக பற்று இருக்காது. ஆனால் என்னுடைய மனம் அப்படின்னு ஏதாவது பற்று இருக்கா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா குமார்ஸ் அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்திடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆகையால் என்னுடைய மனம் அப்படின்னு ஏதாவது இருக்கா பார்த்துக்கோங்க அப்படின்றார். அதாவது குமார்ஸ் அப்படின்னா நியூ பிளட், யங் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. புது ரத்தம், இளோ ரத்தம்னு சொல்லுவாங்க. ஆகையால் நினச்சா அதை செய்திடணும், அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கும். ஆகையால் மனதையும் நீங்கள் ஒப்படைச்சிட்டீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறார். ஆக என்னுடைய மனம் என்பதும் இல்லைதானே? அல்லது மனம் உங்களுடையதா? என்னுடையது என்று புரிந்து கொண்டு அதை பயன்படுத்த வேண்டுமா? எப்போது மனதை பாபாவுக்கு கொடுத்து விட்டீர்களோ அப்போது அதுவும் அடமான பொருள் ஆகிவிட்டது. அதாவது பாபாவிடம் அடமானம் வைக்கப்பட்ட பொருள் ஆகிவிட்டது. பிறகு எந்த விஷயத்தில் யுத்தம் செய்கிறீர்கள்? குமார்ஸ் அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா? எதிர்நீச்சல் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆகையில பாபா கேட்குறார், மனதையும் கொடுத்துட்டீங்க, அது அடமான பொருளாயிடுத்து. இப்போ எந்த விஷயத்துல நீங்க யுத்தம் செய்றீங்க? என்னுடைய மனம் தொந்தரவு அடைகிறது, என்னுடைய மனதில் வீண் எண்ணங்கள் வருகிறது, என்னுடைய மனம் சஞ்சலம் அடைகிறது என்கிறீர்கள். எப்போது என்னுடையது இல்லையோ, அடமான பொருள் ஆகிவிட்டதோ, பிறகு அந்த பொருளை என்னுடையது என்று புரிந்து கொண்டு பயன்படுத்துவது, இது அடமானம் வைக்கப்பட்ட பொருளை கையாடல் செய்வதாக ஆகிவிட்டதல்லவா? அதாவது பாபா மனமும் உங்களுடையதுன்னு பாபாவுக்கு ஒப்படைச்சிட்டு, அதுக்கப்புறம் என்னுடைய மனதிற்குள்ள வீண் எண்ணங்கள் வருது, மனம் சஞ்சலமாகுது, தொந்தரவு அடையுதுன்னு சொல்றீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். அடமானம் வைத்த பொருள் என்னுடையதுன்னு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படி யூஸ் பண்ணலாமா? அது சரியா? தவறுதானே அப்படின்னு கேட்கிறார். மாயா வருவதற்கான வாசல் நான் மற்றும் என்னுடையது என்பதாகும். உடலும் உங்களுடையது இல்லை. பிறகு தேக அபிமானத்தின் நான் என்பது எங்கிருந்து வந்தது? மனமும் உங்களுடையது இல்லை. அப்போது எனது எனது என்பது எங்கிருந்து வந்தது? உன்னுடையதா என்னுடையதா? எனக்கு ஒப்படைச்சிட்டீங்க அப்படின்னா இந்த மனம் இப்போ யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு சொந்தமா, எனக்கு சொந்தமா? நான் இப்படி நினைக்கிறேன், என் மனசு இப்படி சொல்லுதுன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னால என்ன அர்த்தம்? யோசிச்சு பாருங்க. தந்தையினுடையதா அல்லது வெறும் சொல்வதற்காக மட்டும் சொல்கிறீர்களா, செய்வதில்லையா? அதாவது உண்மையிலும் உங்களுடைய மனம் பாபாவினுடையதா அல்லது பாபா உன்னுடையது சொல்றதுக்காக நீங்க சொல்றீங்க, ஆனா
செயல்ல பார்த்தீங்கன்னா வேற மாதிரி என்னுடையதுன்னு யூஸ் பண்றீங்களா அப்படின்னு பாபா கேட்கிறார். அதாவது சொல்வது தந்தையினுடையது என்று, ஆனால் நினைப்பது என்னுடையது என்றா? ஆகையால் முதல் உறுதிமொழியை மட்டும் நினைவில் வையுங்கள். அதாவது தேக அபிமானத்தின் நான் என்பதும் இல்லை, என்னுடையது என்பதும் இல்லை. ஆக எது தந்தையின் கட்டளையாக இருக்கிறதோ, அதாவது உடலையும் அடமானம் என்று உணருங்கள், மனதையும் அடமானம் என்று புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் பாபாவினுடைய முதல் கட்டளை. பிறகு உழைப்பிற்கு அவசியம் இருக்குமா என்ன? எந்த ஒரு பலவீனம் வருகிறது என்றாலும் இந்த 2 சொற்களில்தான் வருகிறது, நான் மற்றும் எனது. ஆக உங்களுடைய உடலும் இல்லை, உடல் உணர்வின் நான் என்பதும் இல்லை, தேக அபிமானமும் இல்லை, தேக அபிமானத்தின் நான் என்பதும் இல்லை அப்படின்றார். மனதில் என்ன எண்ணங்கள் வந்தாலும் கட்டளைப்படி நடப்பவர் என்றால் அதற்கான பாபாவின் கட்டளை என்ன? அதாவது நீங்க நினைக்கவே கூடாது, எண்ணங்களை உற்பத்தி செய்யவே கூடாதுன்னு பாபா சொல்லல. மனம் என்று இருந்தால் எண்ணங்கள் வரதா செய்யும். ஆனால் அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கணும், அதுக்கு பாபா என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு அந்த கட்டளைப்படி நடக்கக்கூடியவங்க சிந்திக்கணும் அப்படின்றார். ஒருவேளை நீங்கள் கட்டளைப்படி நடக்கக்கூடியவர்கள் என்றால் அந்த எண்ணுகின்ற எண்ணங்களுக்கு என்ன கட்டளை பாபா கொடுத்திருக்கிறார் அப்படின்ற நினைவு இருக்கணும்ன்றார். ஸோ அதற்கான கட்டளை என்ன? பாசிட்டிவாக யோசியுங்கள், சுப பாவனையின் சங்கல்பம் செய்யுங்கள் என்பதாகும். வீண் சங்கல்பம் செய்யுங்கள் என்பது பாபாவின் கட்டளையா என்ன? இல்லை அல்லவா? ஆக எப்போது உங்களுடைய மனம் இல்லையோ பிறகும் வீண் எண்ணங்கள் செய்கிறீர்கள் என்றால் பாபாவின் கட்டளையை நடைமுறையில் கொண்டு வரவில்லை அல்லவா? ஒரு வார்த்தையை மட்டும் நினைவில் வையுங்கள், அதாவது நான் பரமாத்மா கட்டளைப்படி நடக்கும் குழந்தை என்று. இது பாபாவின் கட்டளையா இல்லையா என்பதை யோசியுங்கள். அதாவது நான் பரமாத்மா கட்டளைப்படி நடக்கக்கூடிய குழந்தை என்ற நினைவு இருந்தது அப்படின்னா நமக்குள்ள பாசிட்டிவ் இல்லாத எண்ணங்கள், சுப பாவனை இல்லாத எண்ணங்கள் இருந்ததுன்னா அப்போ இது பாபாவுடைய கட்டளையா இல்லையா அப்படின்னு தானாகவே தோணும், யோசிப்பீங்க. சப்போஸ் எங்கிருந்து அவ்வளோ பர்ஃபெக்டா நடக்க முடியும், நான் எல்லாம் முழுமையாக பாபாவின் கட்டளைப்படி நடக்கக்கூடிய குழந்தை இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இஷ்டத்துக்கு எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். கட்டளை என்ன அப்படின்றது கூட யோசிக்க மாட்டீங்க. அதனால முதல்ல இதுல உறுதியாக இருக்கணும். எதுல? நான் பரமாத்மா கட்டளைப்படி நடக்கும் குழந்தை. சந்தேகம் வேண்டாம், நம்மளால அப்படி இருக்க முடியுமான்னு யோசிக்காதீங்க. யார் சொல்றது? இந்த மகா வாக்கியங்கள் யாருடையது? பகவான் சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா நான் கட்டளைப்படி நடந்திருக்கிறேன்னு தானே அர்த்தம். என்னால கட்டளைப்படி நடக்க முடியும் தானே அர்த்தம். ஆகையால பகவான் சொல்றார் அப்படின்னா அது 100% உறுதி, குழப்பமே வரக்கூடாது. அடுத்தது பாபா ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கிறார். கட்டளைப்படி நீங்க நடந்தீங்கன்னா அதனுடைய பெனிஃபிட்ஸ் அல்லது பிராப்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். யார் கட்டளைப்படி நடக்கும் குழந்தையோ தந்தைக்கு அவருடைய நினைவு தானாகவே இருக்கும். பாருங்க, பகவானுடைய மகா வாக்கியங்கள் பாருங்க. நாம கட்டளைப்படி நடந்தோம் அப்படின்னா பாபாவுக்கு நம்முடைய நினைவு தானாகவே இருக்குமா. நமக்கு பாபாவின் நினைவு தானாகவே இருக்கும், அது வேறு விஷயம். கட்டளைப்படி நடந்தால் நமக்கு கூட பாபாவின் நினைவு இருக்கும் தான், தானாகவே இருக்கும், இயல்பாகவே இருக்கும். ஆனா இங்க பாபா என்ன சொல்லிட்டு இருக்காரு பாருங்க, என்னுடைய கட்டளைப்படி நடக்கக்கூடிய குழந்தைகள் என்றால் தந்தைக்கும் அவங்களுடைய நினைவு தானாகவே இருக்கும் அப்படின்றார். அப்போ பகவான் நம்மை நினைக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. அவருடைய கட்டளைப்படி நம்ம நடந்துட்டே இருந்தோம்னா பகவான் நம்மளை நினைப்பார். அப்போ பகவான் நினைக்கிறார் அப்படின்னா அவருடைய சக்தி கிடையாது, அவருடைய பார்வை நம்ம மீது இருக்கு.
அது மட்டும் இல்ல, தானாகவே அன்பானவராக இருப்பார். தானாகவே பாபாவுக்கு சமீபத்தில் இருப்பார். எனவே சோதித்து பாருங்கள். பாபாவின் சமீபத்தில் இருக்கக்கூடிய பாபாவின் கட்டளைப்படி நடப்பவரா என்று. அமிர்த வேளையில் நான் யார் என்ற ஒரு வார்த்தையை நினைவு செய்ய முடியும் தானே? அதாவது எவ்வளவு அழகான யுக்தி பாபா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். நீங்க வேற எதுவும் செய்ய வேண்டாம். அமிர்த வேளையில நான் பாபாவின் கட்டளைப்படி நடக்கக்கூடிய குழந்தை என்ற சீட்ல செட் ஆயிடுங்க. அப்போ ஃபுல் டே ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு காரியத்திற்கும் அந்த கட்டளைப்படி நடந்துட்டே இருப்பீங்க. எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. ஆகையால அந்த ஒரு வார்த்தையை உங்களால நினைக்க முடியாதா? நினைக்க முடியும் தானே அப்படின்றார். ஸோ கட்டளைப்படி நடப்பவரா? அல்லது சில நேரம் கட்டளைப்படி நடப்பவர், சில நேரம் கட்டளையிலிருந்து விலகி இருப்பவரா? பாப்தாதா எப்போதுமே சொல்கிறார், ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு பாபாவின் சம்பந்தம் நினைவிருந்தது என்றால், இதயத்திலிருந்து பாபா என்ற சொல் வெளிப்படுகிறது என்றால், சமீபத்தின் அனுபவம் செய்வீர்கள். அதாவது நமக்கு சாய்ஸ் கொடுக்கிறார் பாபா. இந்த சம்பந்தம் தான், அந்த சம்பந்தம் தான் அப்படின்னு இல்லை. நீங்க மணப்பெண்ணாகவும் நினைக்கலாம் பாபாவை, இல்லை ஃப்ரெண்டாகவும் நினைக்கலாம், தாயாகவும் நினைக்கலாம். ஏதோ ஒரு சம்பந்தத்துல நீங்க பாபாவை நினைச்சீங்க அப்படின்னா, இதயத்திலிருந்து பாபா, என்னுடைய பாபா என்ற வார்த்தைகள் வெளிப்படுது அப்படின்னா, சமீபத்தின் அனுபவம் செய்வீர்கள். அதற்காக மந்திரம் சொல்வது போல் சும்மா பாபா பாபா என்று சொல்லாதீர்கள். அவர்கள் ராம ராமா என்று சொல்கிறார்கள், நீங்கள் பாபா பாபா என்று சொல்கிறீர்கள். அதுபோல் இல்லாமல் இதயத்தில் இருந்து பாபா என்பது வெளிப்பட வேண்டும். பாபா பாபான் மந்திரம் போல வாயில சொல்லிட்டு இருக்காதீங்க, உள்ளத்திலிருந்து வரணும். இல்லைன்னா பக்தர்கள் ராம ராமா அப்படின்னு ராம மந்திரம் சொல்லுவாங்களே, அது போல நீங்களும் பாபா பாபான்னு சொல்றது அப்படி இருக்கக்கூடாது. இதயத்திலிருந்து பாபா என்ற வார்த்தை அன்பில வெளிப்படணும். ஒவ்வொரு கர்மம் செய்வதற்கு முன்பும் மனதிற்காக, உடலுக்காக, பணத்துக்காக பாபாவின் கட்டளை என்ன என்பதை முதலில் சோதித்து பாருங்கள். குமாரர்களிடம் பணம் கொஞ்சமாக இருந்தாலும் பாபா என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரோ, பணத்தின் கணக்கை எப்படி வைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரோ அப்படி வைத்திருக்கிறீர்களா? அல்லது எப்படி தோன்றுகிறதோ அப்படி பயன்படுத்துகிறீர்களா? அதாவது நீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ, கொஞ்சமா சம்பாதிச்சா கூட அதுக்கும் பாபாவின் கட்டளை அப்படின்னு ஒன்று இருக்கு. அதன்படி நீங்க செலவு பண்றீங்களா, யூஸ் பண்றீங்களா? அல்லது என் பணம் நான் சம்பாதிக்கிறேன், என் விருப்பப்படி நான் செலவு பண்றேன் அப்படின்னு யூஸ் பண்றீங்களா? ஒவ்வொரு குமாரும் பணத்தின் வரவு செலவு கணக்கை வைக்க வேண்டும். பணத்தை எங்கே எப்படி பயன்படுத்துவது, மனதையும் எங்கே மற்றும் எப்படி பயன்படுத்துவது, உடலையும் எங்கே ஈடுபடுத்துவது, இந்த அனைத்திற்கும் கணக்கு வைக்க வேண்டும். தாதிகளை பார்த்து, தாதிகளாகிய நீங்கள் தாரணைக்கான வகுப்பு நடத்தும் போது பணத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி கணக்கு வைக்க வேண்டும் என்பது பற்றி புரிய வைக்கிறீர்கள் அல்லவா? குமாரர்களை பார்த்து எப்படி கணக்கு வைப்பது, எங்கே ஈடுபடுத்துவது என்பது தெரியும் தானே? சிலர் கை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். புதிதாக வந்தவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாது என்னென்ன செய்ய வேண்டும், அதாவது எப்படியெல்லாம் கணக்கு வைக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கும் அவசியம் சொல்ல வேண்டும். அப்போது கவலையற்றவராகி விடுவார்கள், சுமையாக தோன்றாது. ஏனென்றால் உங்கள் அனைவருடைய லட்சியம் டபுள் லைட் ஆகுவது. அதாவது குமார் என்றாலே லைட், டபுள் லைட். அதாவது குடும்பத்தினுடைய சுமை இல்லை. ரெண்டாவது, பணத்தையும் மனதையும் நீங்க கட்டளைப்படி பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா
அதுலேயும் லைட்டாக இருப்பீங்க, சுமையாகாது. ஆகையில டபுள் லைட். குமாரர்களுக்கு நம்பர் 1ல் வர வேண்டும் என்று லட்சியம் இருக்கிறதல்லவா? ஆக லட்சியத்துடன் கூடவே லட்சணங்களும் இருக்க வேண்டும். லட்சியம் மிக உயர்ந்ததாக இருக்கிறது. ஆனால் லட்சணங்கள் இல்லை என்றால் லட்சியம் வரை சென்று சேருவது கடினமாகிவிடும். எனவே பாபாவின் கட்டளை என்னவோ அதை சதா புத்தியில் வைத்து பிறகு கர்மத்தில் வாருங்கள். தாதிமார்கள் நிறைய முறை கிளாஸ்ல குமார்ஸ் எப்படி அவங்களுடைய பணத்தை செலவு பண்ணணும், பயன்படுத்தணும் அப்படின்றது புரிய வச்சிருக்காங்க. அதாவது எவ்வளோ நீங்க சம்பாதிக்கிறீங்களோ அதை 5 பார்ட்ஸாக டிவைட் பண்ணணும். 5 பாகமாக பிரிக்கணும். ஒரு பாகம் பெற்றோர்களுக்கு, உங்களுடைய கடமை இருக்கு, அந்த கடமைக்காக. இன்னொரு பாகம் செல்ஃபுக்காக, உங்களுடைய செலவுகள். நீங்க வேலைக்கு போறீங்க, வரீங்க, வண்டி செலவு, பெட்ரோல் செலவு, துணிமணி செலவு, மருந்து செலவு அப்படின்னு அதுக்கு நீங்க ஒரு பாகத்தை எடுத்துக்கலாம். இன்னொரு பாகம் சேமிப்பு, அதாவது ஐவெல் அப்படின்னு சொல்லுவாங்க தாதிமார்கள். அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி நேரம் வரும்போது என்ன சூழ்நிலை வேணாலும் வரலாம். ஆகையால தேவைப்படும் போது நம்ம கிட்ட பணம் இருக்கணும். ஆகையால் அதுக்கு ஒரு பாகத்தை ஒதுக்கி வைக்கணும். இன்னொரு பாகம் யஜ்யத்திற்காக, நம்ம எந்த சென்டருக்கு போறோமோ அந்த சென்டருக்கு செய்யணும். இன்னொரு பாகம் மதுபன் அல்லது சேவைக்காக, மதுபன் யஜ்யத்திற்கும் கொடுக்கணும். அல்லது ஏதாவது பெரிய சேவை ஏதாவது நடக்குதுன்னா அதுக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா செய்ய வேண்டியதாக இருக்கும். இப்படி 5 பாகமா உங்களுடைய இன்கம்மை நீங்க பிரிச்சுட்டீங்க, வருமானத்தை பிரிச்சு யூஸ் பண்ணீங்கன்னா கவலையற்றவர்களாக இருப்பீங்க, சுமை ஆகாது அப்படின்றாங்க. அடுத்தது பாப்தாதா பணத்திற்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, இன்னும் பொக்கிஷங்கள் உங்களிடம் இருக்கு, அதற்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். பிராமண வாழ்க்கையின் முக்கியமான பொக்கிஷம் சங்கல்பம், சமயம் மற்றும் சுவாசம் என்பதை பாப்தாதா இதற்கு முன்பும் புரிய வைத்திருக்கிறார். உங்களுடைய சுவாசமும் கூட மிகவும் மதிப்பு வாய்ந்ததாகும். சுவாசம் தானே அப்படின்னு வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதுவும் ரொம்ப வேல்யூபிள் அப்படின்றார். அதாவது சங்கல்பம், சமயம் மற்றும் சுவாசம் ஒண்ணுக்கொண்ணு இன்டர்லிங்க், இன்டர் கனெக்ஷன் இருக்கு. வீண் எண்ணங்கள் ஓடுது அப்படின்னா நேரமும் வீணாகுது, சுவாசமும் வீணாகுது. ஆகையில பாப்தாதா முதல்ல மனதிற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றார். எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப நேரமும் வீணாகுது, சுவாசமும் வீணாகாது. இந்த பொக்கிஷம் மிக உயர்ந்தது, மதிப்பு வாய்ந்தது அப்படின்றார். ஒரு சுவாசம் கூட சாதாரணமானதாக இருக்கக்கூடாது, வீணாக போகக்கூடாது. பக்தியில் ஒவ்வொரு சுவாசத்திலும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைவு செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். ஞானத்தில் ஒரு சுவாசம் கூட வீணாக கூடாது. மற்றபடி இந்த பொக்கிஷங்களின் கூடவே ஞானத்தின் பொக்கிஷம், சக்திகளின் பொக்கிஷம் இவை இருக்கவே இருக்கிறது. ஆனால் முக்கியமான இந்த 3 பொக்கிஷங்கள், அதாவது சங்கல்பம், சமயம் மற்றும் சுவாசம் கட்டளைப்படி பயனுள்ளதாக ஆகிறதா? வீண் போகவில்லை தானே? ஏனென்றால் வீண் போவதினால் சேமிப்பாகுவதில்லை. மேலும் சேமிப்பு கணக்கை இந்த சங்கம யுகத்தில்தான் சேமிக்க முடியும். சத்யுக திரேதாவில் உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்றாலும், துவாபர கலியுகத்தில் பூஜ்ய பதவி அடைய வேண்டும் என்றாலும், இரண்டினுடைய சேமிப்பையும் இந்த சங்கம யுகத்தில்தான் செய்ய வேண்டும். இந்த கணக்கின்படி யோசியுங்கள். சங்கமயுக வாழ்க்கையின் சிறிய ஜென்மத்தின் சங்கல்பம், சயம், சுவாசம் எவ்வளவு விலைமதிப்பற்றது என்று. அதாவது சங்கம யுகமே சின்ன யுகம், அதுலேயும் நமக்கு பிராமண வாழ்க்கை கிடைச்சிருக்கிற நேரம் கொஞ்சம்தான். 20 வயசுக்கு அப்புறம் ஞானத்துக்கு வந்திருக்கலாம், 30க்கு அப்புறம் வந்திருக்கலாம். அப்போ இந்த பிராமண வாழ்க்கையின் நேரம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப குறைவு தான். ஆனால் 4 யுகங்களுக்கு சேமிக்கணும்.
சத்தியுக, திரேதாயுகத்துல உயர்ந்த பதவி, பூஜைக்குரிய பதவி அடையணும்னாலும் இப்பதான் சேமிக்கணும். துவாபர கலியுகத்துல கூட பூஜ்ய ஆத்மாக்களாக நீங்க ஆகணும். பூஜைக்கு உரியவர்களாக. எல்லாருமே பூஜாரிகளாக இருப்பாங்க. ஆனா அந்த நேரத்திலயும் உங்களுக்கு அவங்க பூஜை செய்யணும். அந்த ஒரு ஸ்டேட்டஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அதுவும் சங்கம யுகத்துல தான் சேமிக்கணும் அப்படின்றார். ஆகையால அந்த நேரத்திற்கும் முக்கியத்துவம் குடுக்கணும்னு புரிய வச்சுட்டு இருக்கிறார். எண்ணங்களுக்கு மட்டும் இல்ல, சுவாசத்திற்கு மட்டும் இல்ல, சங்கமயுக நேர வாழ்க்கைக்கும் முக்கியத்துவம் குடுக்கணும். இதில் கவனக்குறைவானவராக ஆகக்கூடாது. என்ன தோன்றியதோ, எப்படி வந்ததோ, அப்படி நாள் சென்றது என்றால், நாள் கழியவில்லை. ஆனால் ஒரு நாளில் நிறைய இழந்தீர்கள். எப்போதாவது எண்ணங்கள் வீணாகிறது என்றால், நேரம் வீணாகிறது என்றால், 5 நிமிடம்தான் சென்றது பரவாயில்லை என்று அப்படி நினைக்காதீர்கள். சமயத்தின் அனுசாரம் பாருங்கள். இயற்கை தன்னுடைய காரியத்தில் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறது. ஏதாவது விளையாட்டை காட்டிக்கொண்டே இருக்கிறது. எங்கேயாவது விளையாட்டை காட்டிக்கொண்டே இருக்கிறதல்லவா? ஏதோ ஒரு இடத்துல பூகம்பம், ஏதோ ஒரு இடத்துல வெள்ளம், ஏதோ ஒரு இடத்துல சுனாமின்னு அங்கங்கே ஏதாவது நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் இயற்கையின் தலைவர்களாகிய பிராமண குழந்தைகளின் விளையாட்டு ஒன்றுதான். அது பறக்கும் கலையின் விளையாட்டு. ஆக இயற்கை தன்னுடைய விளையாட்டை காட்டுகிறது. ஆனால் பிராமணர்கள் உங்களுடைய பறக்கும் கலையின் விளையாட்டை காட்டிக் கொண்டிருக்கிறீர்களா? சில குழந்தைகள் பாப்தாதாவுக்கு ஒடிசாவின் சமுத்திர புயலின் விளைவுகளை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி ஆயிற்று என்று எழுதி கொடுத்திருக்கிறார்கள். ஆக அந்த இயற்கையின் விளையாட்டையோ பார்த்து விட்டீர்கள் அல்லவா? ஆனால் பாப்தாதா கேட்கிறார், நீங்கள் இயற்கையின் விளையாட்டை பார்த்தீர்களா? அல்லது உங்களுடைய பறக்கும் கலையின் விளையாட்டில் பிஸியாக இருந்தீர்களா? அல்லது வெறும் செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தீர்களா? செய்தியும் அனைவரும் கேட்க வேண்டி இருக்கிறது. ஆனால் செய்தி கேட்பதில் எவ்வளவு ஆர்வம் இருக்கிறதோ, அந்த அளவு பறக்கும் கலையின் விளையாட்டில் இருப்பதற்கு ஆர்வம் இருக்கிறதா? நிறைய குழந்தைகள் குப்த யோகியாகவும் இருக்கிறார்கள். அதாவது மறைமுக யோகியாகவும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மறைமுக யோகி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் உதவியும் அதிகம் கிடைத்திருக்கிறது. மேலும் அப்படிப்பட்ட குழந்தைகள் சுயம் ஆடாமல் அசையாமல் சாட்சி நிலையில் இருந்தார்கள். அப்படிப்பட்ட வாயுமண்டலத்திலும் உரிய நேரத்தில் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். எப்படி ஸ்தூலத்தில் உதவி செய்பவர்கள், அதாவது அரசாங்கம் மற்றும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவி செய்வதற்கு தயாராகி விடுகிறார்கள். ஏதாவது ஒரு வெள்ளம் அல்லது ஒரு டிசாஸ்டர் உபதிரவம் அப்படின்னா அரசாங்கமும் உடனே என்ன பண்ணுவாங்க, வந்துருவாங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து உதவி செய்வாங்க இல்லையா? தயாராயிடுவாங்க உதவிக்கு. அதுபோல் பிராமண ஆத்மாக்களும் தங்களுடைய சகயோகம், அதாவது சாந்தி கொடுப்பதற்கான, சக்தி கொடுப்பதற்கான, சுகம் கொடுப்பதற்கான ஈஸ்வரிய உயர்ந்த காரியம் என்ன இருக்கிறதோ அதை செய்தீர்களா? எப்படி அந்த அரசாங்கம் இதை செய்தது, இந்த தேசம் இதை செய்தது என்று உடனே அறிவித்து விடுகிறார்கள். அதாவது ஏதாவது ஒரு நாட்டுல யுத்தமோ இல்ல ஏதோ சீற்றமோ ஏதாவது வந்ததுன்னா, அந்த இயற்கை சீற்றங்கள் எல்லாம் வரும்போது அரசாங்கமும் சரி, மற்ற நாடுகள் சரி உதவிக்கு தயாராயிடுவாங்க, குடுப்பாங்க. அவங்க குடுக்க குடுக்க அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க இவ்வளோ பணம் குடுத்தாங்க, இத்தனை கோடி ஒதுக்குனாங்க, இத செய்தாங்க, இத்தனை பாக்கெட்டு சாப்பாடு குடுத்தாங்க, அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல ஈஸ்வரிய காரியம் என்ன இருக்கோ, பிராமணர்களாகிய நீங்க அதை செய்தீங்களா? சக்தி கொடுப்பது, சாந்தி கொடுப்பது, சுகம் கொடுப்பது, அதை செய்தீங்களா? அப்படின்னு பாபா கேட்கிறார். எனவே பாப் தாதா கேட்கிறார், உதவியாளர்களாகிய நீங்களும் உங்களுடைய காரியத்தை செய்தீர்களா?
நீங்களும் அலர்ட்டாக இருக்க வேண்டும். விழிப்போடு இருக்க வேண்டும். ஸ்தூல உதவி செய்வதும் அவசியமாக இருக்கிறது. இதற்கு பாப் தாதா தடை செய்வதில்லை. ஸ்தூலத்துல முடியும்னா, நீங்க உணவு குடுக்கலாம், தண்ணீர் குடுக்கலாம் அல்லது பொருட்கள் குடுக்கலாம். அத வேண்டான்னு சொல்லல பாபா. ஆனா ஈஸ்வரிய காரியம் முக்கியமாக அமைதி குடுக்கிறது, சுகம் குடுக்கிறது, சக்தி குடுக்கிறது. அத செய்தீங்களா? ஆனால் எது பிராமண ஆத்மாக்களின் விசேஷ காரியமாக இருக்கிறதோ, எந்த உதவியை வேறு யாரும் செய்ய முடியாதோ, அந்த உதவியை அலர்ட்டாக இருந்து நீங்கள் செய்தீர்களா? ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அல்லவா? அல்லது அவர்களுக்கு வெறும் ஆடைகள் வேண்டும், தானியங்கள் வேண்டும் என்று அந்த மாதிரியா? ஆனால் முதலில் மனதிற்கு அமைதி வேண்டும். எதிர்கொள்வதற்கான சக்தி வேண்டும். ஆக ஸ்தூல விஷயங்களின் கூடவே சூக்ஷ்ம உதவியையும் பிராமணர்கள்தான் செய்ய முடியும். வேறு யாரும் செய்ய முடியாது. மற்ற ஸ்தூல உதவிகள் யார் வேணாலும் செய்யலாம். அது எல்லாருமே செய்வாங்க. கஷ்டம்னு வரும்போது எல்லாரும் சேர்ந்து செய்வாங்க. நல்லாவே ஹெல்ப் பண்றாங்க. ஆனால் இப்ப சுனாமி வந்தது. கண் முன்னாடியே என்னுடைய குடும்பம் எல்லாம் கடலுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா, அந்த ஒரு மனிதருக்கு, அந்த ஆத்மாவுக்கு எவ்ளோ கஷ்டம், துயரம் இருக்கும். அந்த துக்கத்தை இந்த உணவோ அல்லது ஆடைகளோ போக்குமா? அப்போ அவங்களுக்கு அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி வேணும் தானே! சரி, எங்க வீட்ல யாரும் சாகல, எல்லாரும் இருக்கிறோம், வீட இழந்துட்டோம். எங்க வீடு, ஆஸ்தி, சொத்து எல்லாம் போயிடுச்சு. அப்போ எவ்ளோ அசாந்தியில இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு சாந்தி வேணும் தானே! இது பிராமணர்களாகிய நீங்கள் மட்டும் தான் செய்ய முடியும். வேற யாரும் செய்ய முடியாது அப்படின்றார். அதாவது 99ல ஒரிசால வெள்ளம் ரொம்ப சேதத்தை ஏற்படுத்திடுச்சு. அப்ப எல்லாருமே தமிழ்நாட்டுல இருந்து, கர்நாடகால எல்லா இடங்கள்ல இருந்து உதவிக்கு எல்லாம் அங்க செய்யறதுக்கு போனாங்க. அதனால தான் பாபா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் உதவி செய்ய வந்துருவாங்க. ஆனா இந்த உதவி யார் செய்ய முடியும்? நீங்க தானே செய்யும் அப்படின்றார். இதுவோ ஒன்றுமே இல்லை. இது வெறும் ஒத்திகைதான். உண்மையானதோ இனிமேல்தான் வரப்போகிறது. ரைமிங்கா சொல்றார் பாபா. இது ரிஹர்சல் தான். ரியல் இனிமேதான் வரப்போகிறது அப்படின்றார். அதனுடைய ஒத்திகையை உங்களுக்கும் கூட பாபா அல்லது சமயம் செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆக என்னென்ன சக்திகள், என்னென்ன பொக்கிஷங்கள் உங்களிடம் இருக்கிறதோ அவற்றை உரிய நேரத்தில் பயன்படுத்த வருகிறதா? சமயத்துல பயன்படுத்தணும். இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. சமயத்துல பயன்படுத்த வருகிறதா அப்படின்னு கேட்கிறார். குமாரர்கள் என்ன செய்வீர்கள்? சக்திகள் சேமிப்பாகி இருக்கிறதா? சாந்தி சேமிப்பாகி இருக்கிறதா? பயன்படுத்த வருகிறதா? மிக நன்றாகவே கை உயர்த்துகிறீர்கள். இப்போது நடைமுறையில் காட்ட வேண்டும். சாட்சியாக இருந்து பார்க்கவும் வேண்டும், கேட்கவும் வேண்டும், ஒத்துழைப்பும் கொடுக்க வேண்டும். கடைசியில் நிஜத்தில் எப்போது பார்ட் நடிக்கப்படுகிறதோ அப்போது சாட்சியாக மற்றும் பயமற்று இருந்து பார்க்க வேண்டும். இது ரிஹர்சல் தான். ரியல்ல நடக்கும் போது இந்த மாதிரி பார்ட் நீங்க நடிக்கணும்ன்றார். ஆடாமல் அசையாமல் இருக்கணும், சாட்சியாக இருக்கணும், சாந்தி கொடுக்கணும், சக்தி கொடுக்கணும், சுகம் கொடுக்கணும், ஸ்தூலத்திலேயே ஒத்துழைப்பு கொடுக்கணும். சாட்சியாக பயமற்று பார்க்கவும் வேண்டும், தன்னுடைய பார்ட்டை நடத்தவும் வேண்டும். எந்த பார்ட்? அதாவது பற்றற்ற பார்வையாளராகி அந்த காட்சிகளையும் பார்க்கணும். அதே நேரத்துல தன்னுடைய பார்ட்டையும் அங்கே நடிக்கணும். டிராமா அப்படின்னா 2 விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஒண்ணு ஆக்டர்ஸாக நடிக்கணும், இன்னொன்னு பார்வையாளராக பார்க்கணும். அங்க பார்வையாளர்கள் வேறு, ஆக்ட் பண்ணக்கூடியவங்க வேறு. ஆனா இங்க நீங்களே ஆக்டர்ஸாக இருந்து அந்த நேரத்துல என்ன பார்ட் செய்யணுமோ அதை நடிக்கணும். அதே நேரத்துல சாட்சியாகி பற்றற்ற பார்வையாளராகி பயமற்றவராகி பார்க்கவும் வேணும் அப்படின்றார். 2யுமே செய்யணும். ஆகையால எந்த பாகத்தை நடிக்கணும்? வள்ளலின் குழந்தைகள் வள்ளலாகி ஆத்மாக்களுக்கு என்ன தேவையோ அதை
கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் மாஸ்டர் வள்ளல் அல்லவா? ஆகையால் ஸ்டாக்கை சேமியுங்கள். எவ்வளவு ஸ்டாக் உங்களிடம் இருக்குமோ அவ்வளவு நீங்கள் வள்ளலாக முடியும். கடைசி வரை தனக்காக மட்டுமே சேமித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் வள்ளல் ஆக முடியாது. அநேக ஜென்மங்களுக்கு என்ன உயர்ந்த பதவி அடைய வேண்டுமோ அதை அடைய முடியாது. எனவே ஒன்று, தன்னிடம் ஸ்டாக்கை சேமித்து வையுங்கள். சுப பாவனை, உயர்ந்த விருப்பத்தின் கஜானா சதா நிறைந்திருக்க வேண்டும். இரண்டாவது, விசேஷ சக்திகள் என்னென்ன இருக்கிறதோ அந்த சக்திகளை எந்த சமயம் யாருக்கு வேண்டுமோ அவருக்கு கொடுக்கக்கூடியவராக நீங்கள் இருக்க வேண்டும். இப்போது நேரத்தின் அனுசாரம் தன்னுடைய முயற்சிக்கு சங்கல்பம் மற்றும் நேரத்தை கொடுங்கள். கூட கூடவே வள்ளல் ஆகி உலகத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுங்கள். உங்களுடைய முயற்சி பற்றியோ சொல்லப்பட்டு விட்டது. அதாவது உங்களுடைய முயற்சிக்கும் நீங்க நேரம் கொடுங்க, சங்கல்பம் கொடுங்க. அதே நேரத்துல உலகத்திற்கும் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்றார். அப்போ உங்களுடைய முயற்சிக்கு நேரம் கொடுப்பதுன்னா எதுக்கு நேரம் கொடுக்கணும்? உங்களுடைய முயற்சி என்ன அப்படின்றது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இல்லையா அப்படின்றார். அமிர்த வேளையிலிருந்தே நான் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த குழந்தையாக இருக்கிறேன் என்ற சிந்தனையில் இருங்கள். ஒவ்வொரு கர்மத்திற்கும் கட்டளை கிடைத்திருக்கிறது. எழுவதற்கு, உறங்குவதற்கு, உண்பதற்கு, கர்ம யோகி ஆகுவதற்கு என அனைத்திற்கும் கட்டளை கிடைத்திருக்கிறது. ஒவ்வொரு கர்மத்திற்கான கட்டளையும் கிடைத்திருக்கிறது. எனவே கட்டளைப்படி நடப்பவராக ஆகுவதுதான் பாபாவுக்கு சமம் ஆகுவதாகும். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும், அவ்வளவுதான். மனதின் வழியும் வேண்டாம், மற்றவர்களின் வழியும் வேண்டாம். வேறு வழிமுறை எதையும் சேர்க்க கூடாது. ஒன்லி ஸ்ரீமத், வேற எந்த அடிஷன் வேண்டான்றார். சில நேரம் மனதின் வழிப்படியும் சில நேரம் மற்றவர்கள் வழிப்படியும் செல்கிறீர்கள் என்றால் உழைக்க வேண்டி இருக்கும், சகஜமாக இருக்காது. அதாவது குமார்ஸ் அப்படின்னா பொதுவா அவங்க மனம் என்ன சொல்றதோ அந்த மனம் சொல்ற வழியில போவாங்க. இல்லைன்னா மற்றவங்க சொல்ற வழியில போவாங்க. இதுவும் நிறைய இருக்கு. மற்றவங்க சொல்றதெல்லாம் அவங்களுக்கு ரைட்டா தோணும். ஆனால் பெரியவங்க, நிமித்தமானவங்க சொல்றதெல்லாம் அவங்களுக்கு ரைட்டா தோணவே தோணாது. நிமித்தமானவர்களுக்கு தெரியாம கூட நிறைய விஷயங்கள் செய்வாங்க. ஏன்னா சொன்னால் கேட்டால் வேண்டான்னு சொல்லுவாங்க. இது ஸ்ரீமத் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா ஸ்ரீமத் படி நடக்க முடியல. ஆகையால பாபா ஒரு ஸ்ரீமத் படி தான் நடக்கணும், வேற எந்த வழிகளையும் ஆட் பண்ண கூடாது அப்படின்றார். சில விஷயங்களை இப்படிதான் சொல்லாமே செய்திருவாங்க. அவங்களுடைய பர்சனல் விஷயமாக கூட இருக்கும். இருந்தாலும் அதெல்லாம் எதுக்கு நம்ம சிஸ்டர்ஸ் கிட்ட கேட்கணும்னு அவங்க இஷ்டத்துக்கு செய்திருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் தொந்தரவு அடைவாங்க, நஷ்டம் ஏற்படும், கஷ்டப்படுவாங்க. அப்போ உழைக்க வேண்டியதாக இருக்கும் தானே. டைம் வேஸ்ட்டு, எண்ணங்கள் வேஸ்ட்டு, சுவாசம் வேஸ்ட்டு, பொக்கிஷங்கள் எல்லாம் வேஸ்ட் ஆச்சு, பணமும் வேஸ்ட்டு. அதாவது சுதந்திரமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. சில நேரத்துல ஸ்ரீமத் படி நடப்பது அல்லது சிஸ்டர் சொல்ற மாதிரி நடப்பதுன்னு அதுவும் அடிமையா இருக்கிறோமோன்னு ஃபீல் பண்றாங்க. அதுக்காக ஃப்ரீயா நாங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதுல உங்களுக்கு தான் கஷ்டம்னு பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். சகோதரிகள் வேற ஏதோ அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல மாட்டாங்க. பிரம்மா பாபா தாதிகளை உருவாக்குனாங்க. தாதிகள் சீனியர் சகோதரிகளை உருவாக்குனாங்க. அவங்க அடுத்த லெவல் சகோதரிகளை உருவாக்குறாங்க. அவங்க தான் உங்களுக்கு சொல்றாங்க. அங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ, என்ன நியமமோ, என்ன ஸ்ரீமத்தோ அதை தான் சொல்லுவாங்க. உங்க நன்மைக்காக தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அது போல புரிஞ்சுக்கிறது இல்ல. ஆகையால பாப்தாதா மனம் சொல்ற வழியும் வேண்டாம், மனிதர்கள் சொல்ற வழியும் வேண்டாம், ஒரு பரமாத்மா வழியில நீங்க போனாலே போதும் அப்படின்றார். ஏனென்றால் மனதின் வழியும் மற்றவர்களின் வழியும் பறக்க விடாது. மனதின் வழியும் மற்றவர்களின் வழியும் சுமையுடையதாக இருக்கும். சுமை பறக்க விடாது.
ஸ்ரீமத் டப்பல் லைட் ஆக்கிவிடும். ஸ்ரீமத் படி நடப்பது என்றால் சகஜமாக பாபாவுக்கு சமமாகுவதாகும். ஸ்ரீமத் படி நடப்பவர்களை எந்த ஒரு பிரச்சனையோ சூழ்நிலையோ கீழே கொண்டு வர முடியாது. எனவே ஸ்ரீமத் படி நடக்க வருகிறதா? உலகத்திலையும் யூத் அப்படிதானே இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது கேட்பாங்க, ஊர் உலகம் சொல்றது கேட்பாங்க. ஆனா அப்பா அம்மா சொல்றது கேட்க மாட்டாங்க. அதாவது கட்டளைப்படி நாங்க நடக்க மாட்டோம். ஆனால் நல்ல யோகா வரணும். வீணெண்ணங்கள் வரக்கூடாது. அன்பில் மூழ்கணும். அன்பில் மூழ்குவது எப்படி? கிளாஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. கட்டளைப்படி நடந்தால் தானே அந்த மீரா பாபான்னு உள்ளத்துல இருந்து வரும்போது தானே அன்புல மூழ்க முடியும். கட்டளைப்படி நீங்க நடந்தீங்கன்னா பாபா என்ன சொல்றார்? தானாகவே உங்களை நான் நினைப்பேன்னு சொல்றார். தானாகவே என்னுடைய அருகில் இருப்பீங்க. தானாகவே உங்களுக்கு அன்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அது செய்யாம அன்பில் மூழ்குவது எப்படின்னா, அது எப்படி சாத்தியம்? நல்லது. இப்போது குமாரர்கள் என்ன செய்வீர்கள்? ஸ்பெஷல் அழைப்பு கிடைத்தது. சிறப்பான உபசாரம் கிடைத்தது. பாருங்கள் எவ்வளவு செல்லமானவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். இப்போது அனைவரும் மேற்கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள்? பதில் சொல்வீர்களா? அல்லது அங்கே சென்ற பிறகு அங்கத்தியவர்கள், இங்க வந்தால் இங்கத்தியவர்கள் என்று அப்படி இருப்பதில்லை தானே? இங்கோ மிகுந்த மஜாவில் இருக்கிறீர்கள். மாயையின் யுத்தத்தில் இருந்து பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். மதுபனில் கூட மாயை வருகிறது என்று அந்த மாதிரி யாராவது இருக்கிறீர்களா? மதுபனில் கூட முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது என்று அந்த மாதிரி யாராவது இருக்கிறீர்களா? பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். நல்லது. பாப் தாதாவும் குஷி அடைகிறார். நேரம் வரும் அப்போது இளைஞர்களின் குரூப் மீது அரசாங்கத்தின் பார்வையும் செல்லும். ஆனால் எப்போது நீங்கள் விக்ன விநாசக் ஆகிவிடுகிறீர்களோ, அதாவது தடைகளை அளிக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறீர்களோ, அப்போதுதான் அவ்வாறு செல்லும். விக்ன விநாசகர் என்பது யாருடைய பெயர்? குமார்ஸ் அப்படின்னால பாபா என்ன சொல்வார்? விநாயகர், விக்ன விநாசகர், விக்னேஸ்வரர்கள். ஆகையால விக்ன விநாசக் என்பது யாருடைய பெயர் அப்படின்றார். உங்களுடையதுதான் இல்லையா? குமாரை எதிர்கொள்வதற்கு தடைகளுக்கு தைரியம் இல்லை என்று இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களை விக்ன விநாசக் என்று சொல்வார்கள். தடைகள் தோல்வி அடையலாம், ஆனால் அவை உங்களோடு யுத்தம் செய்யக்கூடாது. விக்ன விநாசக் ஆகுவதற்கு தைரியம் இருக்கிறதா? அல்லது அங்கு சென்று கடிதம் எழுதுவீர்களா? தாதி, மிக நன்றாக இருந்தது. ஆனால் என்னவாயிற்று என்றே தெரியவில்லை. அந்த மாதிரி எழுத மாட்டீர்கள் தானே? இந்த மகிழ்ச்சி தரும் செய்தியையே எழுதுங்கள். அதாவது, தாதி, பாப்தாதா, நான் ஓகே, வெரி குட், விக்ன விநாசக் என்று எழுதுங்கள். ஒரு வார்த்தை எழுதுங்கள் போதும். ஓகே அப்படின்னாலே போதும் அப்படின்றார். ஒரு வார்த்தை எழுதுங்கள் போதும். நீண்ட கடிதம் எல்லாம் எழுத வேண்டாம். ஓகே, நல்லது. அதாவது கதை கதையா நீண்ட கடிதம் எழுத வேண்டாம். பாபா, தாதி, நான் ஓகே, நான் விக்ன விநாசக் அப்படின்னு எழுதுங்க போதும் அப்படின்றார். மதுபனின் விசேஷ தன்மை கூட பாப் தாதாவிடம் வந்து சேர்ந்திருக்கிறது. மதுபன் வாசிகள் தங்களுடைய சார்ட்டை அனுப்பி இருக்கிறீர்கள். பாப் தாதாவிடம் வந்து சேர்ந்தது. பாப் தாதா குழந்தைகள் அனைவரையும் கட்டளையை ஏற்கொள்ளக்கூடிய, கட்டளைப்படி கீழ்ப்படிந்து நடக்கும் குழந்தைகள் என்ற பார்வையில் பார்க்கிறார். பாபா நம்மை அந்த பார்வையில பார்க்கிறார் அப்படின்னா நாம கூட நம்மை அதே பார்வையில பார்த்துக்கணும். அப்போதான் பிராக்டிக்கல்ல அப்படி இருக்க முடியும். விசேஷ காரியம் கிடைத்தது. அதை எவர் ரெடியாகி செய்தீர்கள். அதற்காக விசேஷ வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். நல்லது. ஒவ்வொருவரும் தங்களுடைய நிலையை பற்றி தெளிவாக எழுதியிருக்கிறீர்கள். தாதியிடம் நீங்களும் ரிசல்ட்டை பார்த்து
வகுப்பு நடத்த வேண்டும் அப்படின்றார். தங்களுடைய மனநிலை பற்றிய சார்ட்டை நன்றாக எழுதியிருக்கிறார்கள். பாபாவும் வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். உண்மையான மனதிற்கு இறைவன் திருப்தி அடைவார். நல்லது. நாலாபுறமும் உள்ள பாப்தாதாவின் கட்டளைப்படி நடக்கும் குழந்தைகளுக்கு, சதா விக்ன விநாசக் குழந்தைகளுக்கு, சதா ஸ்ரீமத் படி சகஜமாக நடக்கக்கூடிய, உழைப்பிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய, சதா மகிழ்ச்சியில் பறக்கக்கூடிய, பறக்க வைக்கக்கூடிய, அனைத்து பொக்கிஷங்களினால் நிரம்பியவராக இருக்கக்கூடிய, அப்படிப்பட்ட பாபாவின் சமீபத்தில் மற்றும் சமமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மிக மிக அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். குமாரர்களுக்கும் விசேஷமாக களைப்பற்ற மற்றும் எவரடியாக சதா பறக்கும் கலையில் பறந்து கொண்டிருப்பவர்களுக்கு பாப் தாதாவின் விசேஷ அன்பு நினைவுகள். பாப் தாதா டைமண்ட் ஹாலில் அமர்ந்திருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் திருஷ்டி கொடுப்பதற்காக ஹாலை சுற்றி வந்தார். பாப் தாதாவுக்கு ஒவ்வொரு குழந்தையிடமும் மிக 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 அன்பு இருக்கிறது. நம்மீது பாப் தாதாவிற்கு அன்பு குறைவாக இருக்கிறது என்று அப்படி நினைக்காதீர்கள். நீங்கள் மறந்து போனாலும் பாபா நிரந்தரமாக ஒவ்வொரு குழந்தையின் மாலையை ஜபித்து கொண்டே இருப்பார். ஏனென்றால் பாப் தாதாவுக்கு ஒவ்வொரு குழந்தையின் விசேஷ தன்மை சதா முன்னால் இருக்கிறது. எந்த ஒரு குழந்தையும் விசேஷமானவர் இல்லை என்று அப்படி இல்லை. ஒவ்வொருவரும் விசேஷமான குழந்தைகள்தான். பாபா ஒருபோதும் ஒரு குழந்தையை கூட மறப்பதில்லை. ஆக அனைவரும் தங்களை விசேஷ ஆத்மா மற்றும் விசேஷ காரியத்திற்காக நிமித்தமாக இருக்கிறோம் என புரிந்து கொண்டு முன்னேறி செல்லுங்கள். நல்லது. வரதானம். சதா ஆன்மீக நிலையில் இருந்து மற்றவர்களுடைய ஆத்மாவை பார்க்கக்கூடிய ஆன்மீக ரோஜா மலர் ஆகுங்கள். ஆன்மீக ரோஜா என்றால் அவர்களிடம் சதா ஆன்மீக நறுமணம் இருக்கும். ஆன்மீக நறுமணம் உள்ளவர்கள் எங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் ஆத்மாவை பார்ப்பார்கள், ஷரீரத்தை பார்க்க மாட்டார்கள். ஆகையால் சுயம் நீங்களும் ஆன்மீக நிலையில் நிலைத்திருங்கள். மேலும் மற்றவர்களுடைய ஆத்மாவை பாருங்கள். எப்படி தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கிறார், அதுபோல் அவருடைய தோட்டமும் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருக்கிறது. அந்த தோட்டத்தின் விசேஷ அலங்காரம் ஆன்மீக ரோஜா மலர்களாகிய நீங்கள்தான். உங்களுடைய ஆன்மீக நறுமணம் அநேக ஆத்மாக்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஸ்லோகன். விதிமுறைகளுக்கு புறம்பாக யாருக்காவது சுகம் கொடுத்தீர்கள் என்றால் அதுவும் துக்கத்தின் கணக்கில் சேமிப்பாகிவிடும். அதாவது சீதையினுடைய எக்ஸாம்பிளை எடுத்துக்கலாம். எண்ணம் நல்ல எண்ணம் தான். ஒரு பிராமணருக்கு சாப்பாடு போடணும், அந்த எண்ணம் ஓகேதான். ஆனால் அந்த லட்சுமணனுடைய கோட்டை தாண்டி வந்து போட்டதுனால துக்கத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது. அது சங்கம யுகத்தினுடைய ஒவ்வொரு பிராமண ஆத்மாவுடைய உதாரணம்தான். பாபா நமக்குன்னு சில விதிமுறைகள் கொடுத்திருக்கிறார். அதை மீறி நம்ம யாருக்காவது சுகம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அது சுகம் இல்லை, துக்கத்தின் கணக்குல தான் சேமிப்பாகுது அப்படின்றார். தெளிவா சொல்றார். இன்றைய அவ்யக்த சமிகை. எந்த ஒரு உயர்ந்த கர்மம் செய்தாலும் தனக்கும் அதனுடைய உடனடி பலன் குஷி மற்றும் சக்தியின் அனுபவம் ஏற்படும். மேலும் இப்படிப்பட்ட உயர்ந்த கர்மம் செய்யக்கூடிய ஆத்மாக்களை பார்த்து நாமும் இதுபோல் ஆக முடியும் என்று முயற்சியில் உற்சாகத்தில் வருவார்கள். ஆக தனக்கு உடனடி பலன் கிடைக்கிறது, மேலும் மற்றவர்களுக்கு சேவை ஆகிவிடுகிறது. அதாவது உயர்ந்த கர்மம் செய்தால் தனக்கும் பலன், மற்றவர்களுக்கும் பலன். தனக்கு உடனடி பலன் குஷியினுடைய அனுபவம்,
இதனால சேவையும் நல்லா நடக்குது. மற்றவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நாம கூட இது போல ஆகலாமே! இவங்க செய்யும்போது நம்மால செய்ய முடியாதா? அப்படின்னு அவங்களுடைய முயற்சியில அவங்களுக்கு உற்சாகம் வருது. ஆகையால பாபா சிரேஷ்ட கர்மம் செய்யுங்க. அதுல உங்களுக்கும் பலன் இருக்கு, மற்றவங்களுக்கும் பலன் இருக்கு அப்படின்னு புரிய வைக்கிறார். அப்போ உங்களுக்கு குஷி, அதே நேரத்துல மத்தவங்களுக்கு சேவை செய்ததுனால அதிருஷ்டம் உருவாகுது. அதிர்ஷ்டசாலியாக ஆகலாம் அப்படின்றார். ஓம் சாந்தி. ஜோதியை நினைத்திருந்து இறைவனின் வழி நடந்து சத்யுகம் சென்றிடுவோம். நாம் சத்யுகம் சென்றிடுவோம். ஜோதியை நினைத்திருந்து இறைவனின் வழி நடந்து சத்யுகம் சென்றிடுவோம். நாம் சத்யுகம் சென்றிடுவோம். ஜோதியை நினைத்திருந்து ஜோதி ஸ்வரூபன் சிவன் என்று உணர்ந்தோம். ஜெகோவா என்பதும் அவர் என்று உணர்ந்தோம். ஜோதி ஸ்வரூபன் சிவன் என்று உணர்ந்தோம். ஜெகோவா என்பதும் அவர் என்று உணர்ந்தோம். அல்லாஹ் என்னும் ஆண்டவர் ஒருவரே. அல்லாஹ் என்னும் ஆண்டவர் ஒருவரே. அந்த ஆதிசக்தி தந்தை சிவன் என்று உணர்ந்தோம். ஜோதியை நினைத்திருந்து இறைவனின் வழி நடந்து சத்யுகம் சென்றிடுவோம். நாம் சத்யுகம் சென்றிடுவோம். ஜோதி